Hello friends, welcome back to Chef in Me. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஸ்பெஷல் தான். இதுவும் ஸ்ட்ராபெரி ஜாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவர் அது. இது ஸ்ட்ராபெரி சீசன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஜாம் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு நல்லாவே வரும். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் இல்லாமல் ஹோம்மேட் ஜாம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு 30 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த லீவ்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம எடுத்துடலாம். சின்னதாக ஒரு ஸ்டெம் இருக்கும் உள்ளே, அதை ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நான் இதை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இதை இந்த ஸ்ட்ராபெரியோட அப்பர் பார்ட்டில் ப்ரெஸ் பண்ணி விட்டு இதை எப்படி சும்மா ஒரே ஒரு டர்ன் கொடுத்தீங்கன்னா இது வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராக்குள்ளே இந்த ஸ்டெம் வந்துருச்சு. இது மாதிரி எல்லா ஸ்டெம்மையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இது மாதிரி இது எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஸ்ட்ராபெரிஸில் ஒரு 20 மட்டும் எடுத்து நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு 10 தனியாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் 10 ஸ்ட்ராபெரியை மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு பாதி ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன், சாப் பண்ண ஆப்பிள். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பேனில் இந்த சாப் பண்ணி வச்ச ஆப்பிள் ஸ்ட்ராபெரி பியூரேவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த 20 ஸ்ட்ராபெரிஸ் நம்ம சாப் பண்ணி வச்சோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா 1.5 to 2 வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப இனிப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா அப்பப்போ ஒரு 1 minute ஒன்ஸ் கொஞ்சம் கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 minutes ஆயிடுச்சு. நல்லா சுகர் மெல்ட் ஆகி ஃபோமியாக இருக்குது. இப்போ நான் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கூட ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் மெல்ட் ஆனதும் அந்த ஃபோமியாக இருந்தது கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதுக்காக தான் பட்டர் சேர்க்குறது, ஆப்ஷனல் தான் அது. இந்த கடையில் வாங்குகிற ஜாம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெக்டின் அப்படின்னு ஒரு ப்ரிசர்வேட்டிவ், ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா அந்த ஜாமோட திக்னஸ்க்காக, திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ப்ளஸ் அது ரொம்ப நாள் கெட்டு போகாமையும் வச்சுக்கும், ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் பண்ணும். அதுக்காக பெக்டின் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம ஹோம்மேட் அப்படின்றதுனால எந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸும் இல்லாமல் நேச்சுரலாக செய்கிறோம். அதுக்காக தான் நான் முதல்ல ஆப்பிள் ஆட் பண்ணேன். பெக்டின் ஆப்பிளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய இருக்குது. இதில் ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரையோடு சேர்த்து. ஸ்ட்ராபெரியில் பெக்டின் லெவல் கம்மி தான், அதனால் நம்ம ஆப்பிளையும் லெமனையும் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவே நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் ஆகும். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 20 minutes கிட்ட ஆகும் இது ஜாம் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு. அது வரைக்கும் அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்மளோட ஸ்ட்ராபெரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, டார்க்காக இருக்குது ரொம்ப. அந்த ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது இந்த பிளேட்டை நான் ஒரு 15 minutes ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இதை நம்ம இப்படி எந்த பக்கம் டேர்ன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயில் வரக்கூடாது, தண்ணியாக இப்படி ஓடக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஓடல, தண்ணி மாதிரி வரல எதுவும் ஜூஸியாக. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜூஸியாக இருந்தாலும் இது போக போக இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஜாம் நல்லா ஆறியாச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம்
ரெடி ஆயிடுச்சு. இந்த வீட் பிரெட்டில் இந்த ஜாமை தடவுறேன் பாருங்கள். அப்படியே ஸ்டோர் ப்ராட் ஜாம் மாதிரியே தான் இருக்குது இதோட கன்சிஸ்டன்சி. இது எந்த கெமிக்கல்ஸாக இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேட் ஜாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. மினிமம் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. கண்டிப்பாக இதை வாங்கி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃப் இன் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.